ஆக்சுவலி ப்ராப்பர் பிரைடல் மேக்கப் பண்ணும்போது என்னன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபேஸ் எல்லாம் பண்ணலனாலும் ஆக்சுவலா பிளாக் தான் நேச்சுரலா தெரியும். கரெக்ட் தானே? பிரவுன் போட்டா நமக்கு அவ்வளவு விசிபிள் வராது. இல்ல சில பேருக்கு வந்து பிரவுன் அந்த ஐப்ரோஸே கொஞ்சம் பிரவுனா டிபெண்ட்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஷன். நம்ம கலர் என்ன இருக்கு அதுக்கு மேல டிபெண்ட் ஆகுது. எல்லாருக்கும் பிளாக் சூட் ஆகுது. சில பேருக்கு பிளாக் சூட்டா ஆர்டிஃபிஷியல் லுக் இருக்கும். ஏதோ ஆர்டிஃபிஷியலா இருக்கு ஐப்ரோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கான்டோரிங் கூட பண்ணலாம். உண்மையா இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு ஸ்லிம் பண்ணி இருக்காங்க. பட் நேச்சுரலா பார்க்கும்போது அவ்வளோ நம்மளுக்கு ஃபேஸ் ஸ்லிம்மா தெரியாது, குண்டா தான் தெரியும். ஸோ கான்டோரிங் ஹைலைட்டிங் எல்லாம் பண்ணி ஃபேஸ் ஸ்லிம்மா தெரியுற மாதிரி, நோஸ் ஸ்லிம்மா தெரியுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபோர்ஹெட் கூட சில பேருக்கு வந்து ஃபுல்லு பெருசாக இருக்கும். அது கூட நம்ம சைஸ் கம்மி பண்ணலாம். இல்லை ஸ்மாலாக இருக்கவங்களுக்கு பெருசாக கூட தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம். பாலாஜி பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. நோஸ் கூட நோஸ்க்கு இப்படி அப்ளை பண்ணா நமக்கு நோஸ் வந்து ஸ்லிம் ஆன மாதிரி தெரியும். ஸோ இது என்னன்னா நம்ம கிட்ட இப்போ இன்கேஸ் வெறும் ஹைலைட்டர் மட்டும் தான் இருக்கு, கான்டோர் இல்லை. சரி, நம்ம ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக்கை வச்சு கூட டார்க் ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் ப்ரஷஸ் கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு ½ hour இல்லை ஒரு 15 minutes அவ்வளோ மேம். ஆக்சுவலி ஒரு 5-10 minutes விட்டாலே போதும். பட் அதுக்கப்புறம் க்ளீனாக க்ளீன் பண்ணோம், 2-3 times வாஷ் பண்ணோம். அப்போ தான் அந்த ரெசிடியூஸ் எல்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் போதும்.